வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை வச்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஆக்டிவ் அண்ட் பாசிவ் இன்சஃபிஷியன்சி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம பல வருஷமாக படிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் இதை சிம்பிளாக ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். காத்து வாக்கில் 2 காதல் இருக்குல்ல, அந்த படத்தோட ஸ்டோரியை இதோட கம்பேர் பண்ணி படிக்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. நம்ம ஹீரோ ராம்போ அவர் கண்மணி கத்திஜான்னு 2 பேர்த்த லவ் பண்ணிருக்காரு. இப்போ என்னன்னா 2 பேரும் கிட்ட இருக்கும்போது அவரால் 2 பேர்த்துக்கும் ஈக்குவலான லவ் அண்ட் அட்டென்ஷன் கொடுக்க முடியாது. அப்படிங்கிறப்ப இதைத்தான் நம்ம இன்சஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். இதை அப்படியே கம்பேர் பண்ணி படிக்கலாம். இப்ப ராம்போவை நம்ம ஹாம்ஸ்ட்ரிங் மசிலா வச்சுக்கலாம். இதுவே கண்மணியை ஹிப் ஜாயிண்டாவும் கத்திஜாவை நீ ஜாயிண்டாவும் வச்சுக்கலாம். ஹாம்ஸ்ட்ரிங்கோட ஃபங்க்ஷன் என்ன? ஹிப் எக்ஸ்டென்ஷன் அண்ட் நீ ஃபிளெக்ஷனா. இப்ப நம்ம ஹீரோ கண்மணி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கத்திஜாக்கு கோவம் வரும், அவங்களுக்குள்ள ஒரு விரிசல் ஏற்படும். இதைத்தான் நம்ம ஆக்டிவ் இன்சஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். அப்படியே கம்பேர் பண்ணுங்க பார்க்கலாம். ஹாம்ஸ்ட்ரிங் மசில் ஹிப் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது அந்த அளவுக்கு அட்டென்ஷன் நீ ஜாயிண்ட்டுக்கு கொடுக்க முடியாது. கிட்ட போறத நம்ம மசில் ஷார்டனிங்னு வச்சுக்கலாம். ஹிப் எக்ஸ்டென்ஷன் அப்ப ஹாம்ஸ்ட்ரிங் ஷார்டனிங் ஆகுது. இப்ப நீ ஃபிளெக்ஷன் பண்ணும்போது அந்த அளவுக்கு இந்த ஹாம்ஸ்ட்ரிங்னால ஷார்டனிங் ஆக முடியாது, ஏன்னா ஏற்கனவே ஷார்டனிங் ஆயிடுச்சுல. அப்படிங்கிறப்ப நீ ஃபிளெக்ஷன் அந்த அளவுக்கு பண்ண முடியாது. இப்பதான் இங்க மசில் பவர் அஃபெக்ட் ஆகுது. மசில் டூ ஷார்ட்டா இருக்கும்போது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு கான்ட்ராக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இதுதான் ஆக்டிவ் இன்சஃபிஷியன்சி. இதுவே நீ ஜாயிண்ட் கிட்ட அவர் பாஸ்த கொட்டினாருன்னா ஹிப் ஜாயிண்ட் கோச்சுக்குவாங்க. அப்படிங்கிறப்ப நீ ஃபிளெக்ஷன் பண்ணபடி நீங்க ஹிப் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த அளவுக்கு பண்ண முடியாது. ஸோ இங்க க்ளோஸா இருந்தா அங்க பிரச்சனை, அங்க க்ளோஸா இருந்தா இங்க பிரச்சனை. ஸோ இதுதான் ஆக்டிவ் இன்சஃபிஷியன்சியான காமன் கான்செப்ட். ஜஸ்ட் நீங்க ஒரு ஸ்டாண்டிங் பொசிஷன்ல நின்றுக்கோங்க, வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஸ்ட்ரைட்டா நின்றுக்கிட்டு ஹிப் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கோங்க. நீ ஃபிளெக்ஷன் பண்ணாம நல்லா நீ எக்ஸ்டென்ஷன் வச்சுக்கிட்டு ஹிப் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் நீ ஃபிளெக்ஷன் பண்ண ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா பண்ண முடியாது. அப்படி நீங்க நீ ஃபிளெக்ஷன் பண்ணாலும் அந்த ஹிப் எக்ஸ்டென்ஷன்ல இருக்கிறது முன்னாடி வரும், ஹிப் ஃபிளெக்ஷனா வரும். ஸோ இதைத்தான் நம்ம ஆக்டிவ் இன்சஃபிஷியன்சி சொல்லுவோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஏற்கனவே மசில் டூ ஷார்ட்டா இருக்கும்போது இனிஷியலா நம்ம ஸ்ட்ரென்தனிங் தான் பண்ணணும், ஏன்னா அங்க வீக்கா இருக்கு மசில். இதை எப்படி ஸ்ட்ரென்தனிங் பண்ணலாம்னா, மிட் ரேஞ்சில் வச்சுக்கிட்டு நம்ம ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும், ஃபோர்ஸ் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணணும், கிராஜுவலா அந்த ஃபங்க்ஷனல் ரேஞ்சை கொண்டு வரணும். நம்ம ராம்போ கண்மணியை மட்டும் லவ் பண்ணியிருந்தா இந்த பஞ்சாயத்து இருக்காது. 2 பேர்த்த லவ் பண்ண போய் தானே இந்த பஞ்சாயத்து வந்துச்சு. ஸோ இந்த பற்றாக்குறை வர்றதுக்கு ரீசன் மோர் தென் 2 ஜாயின்ஸ் தான். பாசிவ் இன்சஃபிஷியன்சினா நம்ம ஹீரோ 2 பேர்த்த விட்டு விலக நினைச்சா கண்டிப்பா அவர் தான் கஷ்டப்படுவாரு, ஏன்னா 2 பேர்த்தையுமே அவர் உண்மையா லவ் பண்றாரு. ஒருத்தர் விட்டா ஒருத்தர் விட முடியாது, அந்த மாதிரி ஒரு மானங்கெட்ட பொழப்பு. அந்த இடத்துல ஹீரோவா நம்ம ஆள் தோத்து போறாரு. தோத்துக்கிட்டே இருக்கீடா. இதை அப்படியே ஹாம்ஸ்ட்ரிங் மசிலோட கம்பேர் பண்ணலாம். இப்போ மசில் லென்த்தனிங்ல இருக்கும்போது அதோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அஃபெக்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க ஸ்ட்ரெயிட்டா சுப்பைன் பொசிஷன்ல படுத்துக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்ட்ரெயிட்டா படுத்துக்கிட்டு நீ எக்ஸ்டென்ஷன் வச்சுக்கிட்டு ஹிப் ஃபிளெக்ஷன் பண்ண பாருங்க, அப்ப உங்களால பண்ண முடியாது. அதுவே நீ ஃபிளெக்ஷன் பண்ணிட்டு ஹிப் ஃபிளெக்ஷன் பண்ணுங்க, நல்லா செஸ்ட் வரைக்குமே கொண்டு வரலாம். இதுக்கு காரணம் நம்ம நீ எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டு ஹிப் ஃபிளெக்ஷன் பண்ணும்போது ஏற்கனவே ஹாம்ஸ்ட்ரிங் லென்த்தனிங்கா இருக்கும். அப்படிங்கிறப்ப அதோட ரேஞ்ச் ஒரு லிமிட்டுக்கு மேல ஸ்டாப் ஆயிரும், ரேஞ்ச் லிமிட் ஆயிரும். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி வரைக்குமே ஹிப் ஃபிளெக்ஷன் வரும் நீ எக்ஸ்டென்ஷன்ல. ஒரு சிலருக்கு 45 டிகிரி 60 டிகிரின்ற மாதிரி வரும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த மசிலோட லென்த் தான். ஸோ மசில் லென்த்தனிங்காக இருக்கும்போது டூ டைட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த பாசிவ் இன்சஃபிஷியன்சி வரும். இதோட பிரைமரி ட்ரீட்மெண்ட் எக்ஸாக்ட்லி ஸ்ட்ரெச்சிங் தான். மசிலோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும், ஜாயிண்ட் ரேஞ்சை திருப்பி பழையபடி கொண்டு வரணும், மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷனை குறைக்கணும். ஓவர் ஸ்ட்ரெச் ஆகும்போது மோஷன் லிமிட் ஆகும். சிம்பிளாக சொல்லணும்னா ஆக்டிவ் இன்சஃபிஷியன்சினா மசில் ஷார்ட்டாக இருக்கும்போது அந்த அளவுக்கு பவரை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, அப்போ வீக்காக இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ ஸ்ட்ரென்தன் பண்ணும். இதுவே பாசிவ் இன்சஃபிஷியன்சிங்கிறப்ப மசில் லென்த்தாக இருக்கும்போது டூ டைட்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்படிங்கிறப்ப ரேஞ்ச் ஆஃப் மோஷன் லிமிட்டாக இருக்கும். அப்படிங்கிறப்ப ஸ்ட்ரெச் பண்ணுவோம். இவ்வளோதாங்க இந்த கான்செப்டே. பட் ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்கு இந்த மசில் இன்சஃபிஷியன்சிக்கு. பர்சன் டு பர்சன் இந்த இன்சஃபிஷியன்சி மாறும். இதுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஒரு முள்ளு உங்க காலை குத்திருச்சு அப்படிங்கிறப்ப ஒரு சிலர் பதறுவாங்க, ஒரு சிலர் கேஷுவலா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு பெயின் டாலரன்ஸ்ங்கிறது நல்லா இருக்கும். அது ஒரு ரீசன். இன்சஃபிஷியன்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அப்பாற்பட்ட சக்தி தான் இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ். மசிலோட லென்த் டென்ஷனு, நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் கிராஸ் ஆயிருக்கிறத பொறுத்து, ஜாயிண்டோட பொசிஷனை பொறுத்து, மசில் இம்பேலன்ஸ், ஃபார் மோட்டர் கண்ட்ரோல், ஸ்பாசிட்டி, கான்ட்ராக்சர், ஃபேட்டிக், பெயின், ஏஜ், இதெல்லாம் ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் பொறுத்து தான் இந்த இன்சஃபிஷியன்சிங்கிறது பர்சன் டு பர்சன் மாறும். ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் எனக்கு இனிஷியலா பண்ணும்போது பெயினா இருக்கும். இதை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த பெயினை டாலரேட் பண்ணி ஒரு ரேஞ்ச் கொஞ்சம் அவங்கள கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஸோ இதுதான் பாசிவ் அண்ட் ஆக்டிவ் இன்சஃபிஷியன்சி அண்ட் இட்ஸ் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.